சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொட்டுக்கடலை ஓலை பக்கோடா. பாருங்கள், ரிப்பன் பக்கோடாடி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக, நல்லா டேஸ்ட்டாக, நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, அதாவது குமிச்சு அளந்து எடுத்திருக்கேன். நீங்களும் அதே போல் அளந்து எடுங்க. இது வந்து 125 மில்லி பிடிக்கிய கப்பு, அதில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. குருணை எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு சல்லடை வச்சு அதில் சலித்து எடுத்துருங்க. நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ நான் 2 கப்பு இடியாப்பம் மாவு நான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான். பாருங்கள், அதை சலித்து எடுத்துருவோம். இன்னும் ஒரு கப்பு, இது 250 மில்லி பிடிக்க கப்பு, அதையும் நல்லா சலித்து எடுத்துட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொட்டுக்கடலை மாவும் உப்பும் சேர்ந்து எல்லாம் வரணும். உப்பு, அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து கலந்து ஒன்றா வரணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பெரிய பல்லில் 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை அரை மணிக்கூருக்கு முந்தி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்து வடிகட்டி அதில் விட்டுருங்க. பாருங்கள், வடிகட்டி விடுங்க. இன்னும் ஒரு நேரம் வடிகட்டி விட்டுடலாம். வடிகட்டி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு பதிலாக நீங்கள் ஜீரகமும் போடலாம். ஜீரகம் போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூனை எடுத்து கலந்து விட போகிறேன். பாருங்கள், தண்ணி வந்து வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். ரொம்ப சூடாக ஒன்றும் இருக்கக்கூடாது. கையெல்லாம் வச்சு பிசையில நான் ஸ்பூனை வச்சு கலந்து விடுவேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் விடணும். இப்போ எண்ணெயை அடுப்பில் வச்சுருங்க. முறுக்கு சூடு எண்ணெயை, அதிலேருந்து சூடான எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. நம்ம எண்ணெய் காய்ச்ச உடனே இதை இப்போ நல்லா பிசைஞ்சு நல்ல சாஃப்டான மாவை வந்த உடனே முறுக்கு பிழிஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ கையெடுத்து நல்லா கலந்து விடு. நல்லா சாஃப்டாக பிசையணும். நம்ம முறுக்கு மாவு பிசையும் இல்லையா, அதே மாதிரி. ஓமப்பிடிக்கு மாவு போல் கலர்வாக இருக்கக்கூடாது. இது முறுக்கு மாவுனாங்க இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஓமப்பொடி இந்த ஓலை பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் மாவை எடுத்து போட்டு முதல்ல பிழிஞ்சு பாருங்கள். அழகாக வந்தோன்னா நீங்கள் உடனே பிழிஞ்சிடலாம். பாருங்கள், இப்படியே அறந்து விழாமல் வரணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டான பக்குவம்னே தெரியும். பாருங்கள், இப்படி போட்டுருங்க. நல்லா ஒரு கரைக்கு வந்தோடனே திருப்பி போடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தெளிஞ்ச உடனே எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், நான் 2வதும் திருப்பி போட்டுருந்தேன். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் ஓரளவுக்கு சுட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு இதுக்கு தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளவு கிறிஸ்பியாக நல்ல நிறமாக இருக்குது. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை எல்லாமே பொடிச்சு போட்டு இதில் கருவேப்பிலையும் பொரித்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப கிறிஸ்பியான ரெசிபி இது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.